விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகாவினர் ரொம்ப சீரும் சிறப்புமாக சில விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. இனி உங்களுக்கான அந்த ஒரு சுமை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அது எந்த விதத்தில் அப்படி நான் சொல்லிடுறேன். எப்படியாவது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்கள் கும்பலுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கும்பல் தாவேகாக்கு ஆதரவாகலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணும். அதன் பிறகு மெல்ல மெல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கும்பல் வந்து ஒரு சில பேர் மட்டும் அப்படியே போய் தாவேகாக்கு எதிராக அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு அக்கா எனக்கு கிளம்பியிருந்தாங்க. நான் யார் தெரியுமாடா, நான் விஜய் அண்ணாக்க தங்கச்சிடா, பாரியா எங்கள் ஆள் வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். இன்றைக்கி அதே அக்கா வந்து இல்லை நான் தப்பாக உணர்கிறேன், பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இபி பில்லு எவ்வளோ கூடுதல் வந்திருக்கு பாருங்கள், நான் ஏசிலாம் எப்போவுமே போட்டுட்டு தான் இருப்பேன், ஆனால் இவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பதிவு பண்ணாங்க. இந்த வீடியோவை அவங்க தான் பதிவு பண்ணாங்களா இல்லை டிஎம்கே ஐடிவிங் வழியாக அவங்க பதிவு பண்ணாங்களான்னு தெரியல. பட் டிஎம்கே ஐடிவிங் அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. தடா ரஹீம் உட்பட நிறைய பேர் இது அவருடைய கண்ணில் வரும் வரை பகிருங்கள், இது இவருடைய கண்ணில் படும் வரை பகிருங்கள், என்னுடைய கண்ணில் வரும் வரை பகிருங்கள் அப்படின்லாம் சொல்லி நம்மளெல்லாம் டேக் பண்ணி அந்த வீடியோவை டேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதே ஏன்டா என்னையை டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் தானே சார் விஜய் அரசாங்கத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, பாருங்கள் இபி பில் உள்ள வந்திருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் நான் பேச வேண்டாம், டிஎன்இபியே உள்ளே வந்து பேசிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்தே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது ரொம்ப பெரிய அளவில் தவறு, நீங்கள் ரொம்ப தப்பான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க, இதுதான் அதனுடைய உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சார்பாக ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தோடு நிப்பாட்டிட்டாங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் திமுக ஐடிவிங்குக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிருமே. திமுகவினுடைய ஐடிவிங் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த அக்காவினுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி, அக்கா நீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ சொல்லுங்கள், இவங்க விஜய் அண்ணாவினுடைய தங்கச்சியா இல்லை ப்ரௌடு கொத்தூசா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மே 1 326 யூனிட்டுக்கு 827 கட்டினேன். அண்ணன் விஜய் வந்த பிறகு ஜூலை 1 320 யூனிட்டுக்கு 595 தான் கட்டியிருக்கேன். 200 ரூபாய் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜீவா டிவிக்கு அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ், என்ன டேக் பண்ணி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய பேர் டிஎன்இபியில் எப்படி கால்குலேஷன் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ப்ரூஃபோடி பேசியிருக்காங்க. ஈவன் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இது ஏன் கூடியிருக்கு, எதனால் கூடாமல் போயிருக்கு, அதுவும் 500 யூனிட்டுக்கு மேலே போனால் எப்படி இந்த ஸ்லாப் அப்படிங்கிறது மாறுது, இது எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. இதன் பிறகும் எலக்ட்ரிசிட்டி பில் இதுக்கு தாவேக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாராவது கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அது லேட்டாக ரீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இருக்குது. லேட்டாக ரீடிங் எடுத்தவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத இப்போதும் டிஎன்இபி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதனுடைய கால்குலேஷன்லாம் செஞ்சு அதுக்கான விதிமுறைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மியான மனிதர்களுக்கு தான். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக இந்த ப்ரௌடு கொத்தூஸ், உங்களுடைய ஃபேக்கான செய்திகளை பரப்ப விட்டு அது ஃபேக் அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிந்த பிறகு உங்கள் மேலே வரும் பாருங்க ஒரு அவநம்பிக்கை. ஆஹா, அந்த அவநம்பிக்கை அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும். கொஞ்சம் பார்த்து வேலையை செய்யுங்க. இல்லை விக்கி, இதெல்லாம் எனக்கு பத்தாது, பத்தலை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது ப்ரௌடு கொத்தூஸ் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். பொன் அமராவதியில் திமுக ஆட்சியில் இறுதியில் கடைசி காலகட்டத்தில் 2.17 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட 9 மாதங்களே ஆன வாரச்சந்தையின் மேற்கூரை எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க? 2 கோடி அப்பு, 2 கோடி. எங்க பட்டா நிலத்தை கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க, பட்டா இருக்குது நிலத்தை காங்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நேற்று சட்டமன்றத்திலே பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதும், அது சலசலப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறதும், அதில் நிறைய விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படியா ஃப்ராடு பண்ணுவீங்க? பட்டா, அதுவும் காசு கொடுத்துட்டு தான் பட்டாவே கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்து பட்டா வாங்கலவங்களுக்கு நிலம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அல்லோல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியானது. இப்போ என்னென்னு பார்த்தா 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டிடத்தை கட்டி வெறும் 9 மாதத்தில் மேற்கூரை எல்லாமே இப்படியே கீழே தண்ணியாக வருதான், மழை பெய்தான். அப்போ அந்த 2.5 கோடியில் என்னடா கட்டினீங்க அப்படின்னு கேட்டால், சார் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார், நாங்களாம் எவ்வளோ கமிஷன், பார்ட்டி ஃபண்டு, அபச்சாரம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லாதீங்க, வெளிநடப்பு செஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சட்டமன்றம் எல்லாம் நேரலையில் வந்த பிறகு அது ரொம்ப பெரிய விஷயங்க, இது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதை வந்து கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இன்னும் செய்ய முடியாத எடப்பாடி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ
எல்லாருமே பயந்தாங்க. சட்டமன்றத்தை நேரலையில் ஒளிபரப்பினால் என்ன ஆகும், நாம் பேசுகிறதும் தெரிஞ்சிடும், அவங்க பேசுகிறதும் தெரிஞ்சிடும், நாம் பேசக்கூடிய டேட்டா தெரிஞ்சிடும், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிடும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குகைக்குள்ளே நடக்கிற மாதிரி அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். க்ளோஸ் டோர் மீட்டிங் ஐநா சபையெல்லாம் நடக்கும் தெரியுமா, அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரியே வச்சுட்டு இருந்தாங்க. வெளியில் உடச்சி தான் சட்டமன்றம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே தான் தெரியுது, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாளாக சைலண்டுக்கு போயிட்டாரு. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட நிறைய பேர் காமெடியாக மாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சட்டமன்றத்தில் இவங்களுக்கு வேலிடான கேள்வியை கேட்க தெரியாதா அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க, நேரலையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை மாதத்துக்கு இதை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்க்கட்சி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி சேத்துலையும் அடி வாங்கிட்டேன், சோத்துலையும் அடி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சோஷியல் மீடியாலையும் பின்வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ சட்டமன்றத்திலையும் பின்வாங்கிட்டு இருக்கீங்க, அடுத்ததான் நீங்கள் எங்கே முன்னேற போகிறீங்க அப்படின்னு சொல்கிற கேள்வியை தான் திமுக அதிமுக பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே மாபெரும் கட்சி, எங்களுக்காக உழைத்த கட்சி, எங்களை நீங்கள் நல்லா வாழ வச்ச கட்சி அப்படிலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த நினப்பில் மண்ணலி போட்டுறாதீங்க, எங்களுக்காக இன்னும் நிறைய பேசுங்க, எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத காண்பியுங்கள், செயலில் காண்பியுங்கள், சொல்லில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் விரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. தாவேகாவுடன் செட்டிங்கா இல்லை, நல்லா இருக்கே ஜூவி, என்ன இது, சந்தேகத்தில் உதயநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தலைப்புச் செய்தியாக போட்டு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வையுங்கள் என ஏற்கனவே திமுக எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் உதயநிதி. கரெக்டு தான், லைவ் போகுதுடா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு காமெடி கீமெடி பண்ணி விட்டுறாதீங்க, பெருசாக எதுவும் கோபப்படுற மாதிரி பேசிடாதீங்க, மக்கள் எல்லாரும் நம்ம மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி உங்கள் தொகுதியில் என்ன வேணும் என்ன வேண்டாம், மக்களுக்கு அது எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை சட்டமன்றத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க, இவங்களுடைய ஹை கமாண்ட் சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேனுடைய ஹை கமாண்ட் நல்லா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே லைவில் போக போது எம்எல்ஏக்கு மிகப்பெரிய அளவில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஈவன் உதயநிதி அவர்களே எப்படி சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்க வேண்டும், எப்படி மடக்க வேண்டும், எப்படி மடக்கினால் அதை உடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியானது. அந்த அளவுக்கு ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவ்வளோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய சகாக்கள் நல்லபடியாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கணுமா வேண்டாமா? இந்த இடத்துல நிறைய வசந்தம் கார்த்திகேயன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ரகுபதி உள்ளிட்டோர் அவையை சிரிப்பலையை ஆழ்த்தி உண்மையிலேயே அவங்க கேட்ட கேள்விகளும் அவங்க கொடுத்த பதில்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தி, ஏய் உட்காருங்கயா, என்னையா இப்படிலாம் கேவலமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதுவும் லைவாகவே விமர்சனம் பண்ணாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக விட்டனர். பாமக கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் முன்வைக்கும் கிடுக்குப்பிடி விமர்சனங்களை கூட திமுக எம்எல்ஏக்கள் வைப்பதில்லை. உண்மையான சில விஷயங்கள், சௌமியா அன்புமணி அவர்கள் வைக்கக்கூடிய விஷயத்தை கூட, அதுவும் முதல் தடவை தான் அவங்க வந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பழம் தின்னு கொட்டை போட்டவங்கடா நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திமுகவினுடைய அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கூட கேட்க முடியவில்லை என்பது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம். அவமானம் அப்படின்னு சொல்கிறத விட இப்படித்தான் இருந்திருக்கு திமுக அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கோம். நாமெல்லாம் என்ன தெரியுமா நினைப்போம், இங்கிலீஷில் பேசுகிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருப்போம். பார்த்தீங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் வெள்ளையாக இருக்கிறவனும் பொய் சொல்லுவான், இங்கிலீஷில் பேசுகிறவனும் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி புரிஞ்சுக்கிட்டோம்ல. அதே மாதிரி திமுக பற்றி நம்மகிட்ட ஒரு கற்பித்தல் அப்படிங்கிறத செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அது திமுக ஐயோ நமக்காக போராடினது, அவங்க இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றம் அவங்க போனாலே சும்மா அதிரும்ல, தீப்பொறி ஆனந்தம் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள்லாம் பேசி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ தான் உண்மை புரிஞ்சிருச்சு, அதை ஜூவியே போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ திமுக எம்எல்ஏக்கள் வைப்பதில்லை, சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் செட்டிங்கில் இருக்கின்றனரோ என்று உதயநிதி சந்தேகம் ஏற்பட்டு விட்டதாம். டேய் உண்மையை சொல்லுங்கடா, செட்டிங் தானே, அவங்கக்கிட்ட நாங்கள் இப்படி பேசுவோம், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி முன்னாடியே எழுதான் கொடுத்து வச்சுட்டிங்களா அப்படிங்கிற கேள்வியை உதயநிதி அவர்கள் மனசில் எழுந்திருப்பதாக ஜூனியர் விகடன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படிப்பட்ட கட்சி. இப்போ அவங்களுடைய கட்சிக்காரங்களே நம்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நல்ல வேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள இல்லை, அப்படி இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பார். அடுத்ததா சரியான இடத்துல சரியான நபர்கள் இப்போது தாவேகாக்குள்ள, சில நபர்கள் தேவையில்லாதவங்களா இருந்தாலுமே சரியான நபர்கள் தாவேகாக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. அதில் புதுசாக வந்திருப்பவர் தான் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள். சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் யார் தெரியுதா அவங்களுக்கு? அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நேரெதிராக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் ஏடிஎம்கேலேருந்து.
IITM அவரும் அதே தான், அண்ணாமலை அவர்களும் அதான் படிச்சிருந்தார். அதுவும் அண்ணாமலை அவர்களுடன் ஈக்குவலாக டேட்டா வச்சு பேசுறதுக்கெல்லாம் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார். இதை பல இடங்களில் நாமே அரசியல் சதுரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். டஃப்பான கேண்டிடேட்டுப்பா அண்ணாமலைகளுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நிறைய பேரிட்ட பேரும் புகழும் அடைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ADMKலேருந்து போன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இறங்கிட்டார். நாம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ரைட்டப்லாம் போட்டு அவர் ADMK விட்டு வந்து விட்டார். அதன் பிறகு இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகால இணைந்திருக்கிறார். தாவேகால இணைந்ததால் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு பெரிய இழப்பான்னு கேட்டால் அவருக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும். தாவேகாக்கு இதனால் நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க, அண்ணாமலை அவர்களுடன் போட்டி போடக்கூடிய வகையில் ஒரு நபர் ADMKல இருந்தார் அப்படின்னா அது சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது இருந்துச்சு, நம்ம பார்த்தோம், கண் கூட பார்த்தோம். அதே மாதிரி அந்த மனுஷன் இப்போ தாவேகாக்குள்ள வந்திருக்காரு, திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கூட்டம் பலம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அடுத்ததா பேப்பர் படித்தா எல்லாம் தெரிஞ்சிருன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டார். பேப்பர் படித்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார்ல, இதில் ரொம்ப பெரிய நபர்கள், அதாவது உதயநிதி அவர்கள் இதனால் ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டாரோ இல்லையோ, இவங்களுடைய வளர்ப்பு ஹைனாக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் படிங்க முதல்வரே, பேப்பர் படிங்க முதல்வரே, பேப்பர் படிங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பிரகாஷ்ராஜ் இருக்கார் பாருங்க, எது கேட்டாலும் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பேப்பர் படிங்க முதல்வரே அப்படின்னு சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களாம் அரசு ஊழியர்களாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில், திமுகவினுடைய ஆட்சி காலத்தில். இவனெல்லாம் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிருக்கோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரி துப்புற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்படின்னாலும் இப்போ பேப்பர் படிங்க முதல்வரேன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம், திமுக மொக்க வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு, நீங்கள் பார்த்தீங்களா ப்ரூஃப் இல்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ண, அடே இதுக்காடா நீ ஃபேக்ட் செக் நடத்திட்டு இருந்த, இதா ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருடைய மூஞ்சில் கரிய பூச நிறைய பேர் இப்போ அதை கேள்வியாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக உதயநிதியை பேப்பர் படித்தாதானே முதல்வர் கேட்டதுக்கு, உதயநிதியை விட இந்த ஏவல் ஹைனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போலேயே அப்படின்னு சொல்லி டேக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கார்த்திகையா உனக்கு வந்த நிலைமை பாரு. முருகனை நான் கேட்குறேங்க, முருகனை வேற யாரத்தை கேட்க, ஐயோ கார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கால கொடுமை. இவருக்கெல்லாம் மாதம் 3 லட்சம் 5 லட்சம்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே வேற லெவலில் இருக்குல்ல. அடுத்ததா வேற யாரும் கிடையாது, நம்ம அண்டாதான், செந்தில் அண்ணன் எதை பரப்புனாலும் சன் டிவியினுடைய டைட்டில் கார்டாக எடுத்து பரப்புவார். ஏன்னா அவங்கள விட்டால் வேறு டிவி ஆதரவு கொடுக்காது. அதனால் அண்ணன் என்ன செய்கிறாரு, சன் டிவியில் ஒருத்தர் 5,000 ரூபா தான் கட்டிட்டு இருந்தார், இப்போ பாருங்கள் 28,000 ரூபாய் சொத்து வரி கட்டியிருக்காரு. என்னையா இது சொத்து வரி இப்படி தூக்கிட்டீங்களே, பெருசாக்கிட்டீங்களே, பெருசாக கூட்டிட்டீங்களே, 10 மடங்கு கூட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அண்ணன் கதறுன்னு கதறினார். பொலிச்சினே இன்னைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. பரவும் செய்தி பொய்யானது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பரவும் தகவல் பொய்யானது. குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு சொத்து வரி செலுத்துவோருக்கு மட்டுமே சுய அறிவிப்பு, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிய தரவுகளுடன் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மீது ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, பெரிய பங்களாவை கட்டிட்டு நான் குடிசை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொத்து வரி காண்பிக்கலாம். இல்லாட்டி 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு 2 ஏக்கர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொத்து வரி காண்பிக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்தா செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் வழியாக எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க 15 நாட்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து ஏன் கூடிருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை விடுத்து எல்லாருக்குமே சொத்து வரி கூட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரப்பனானுங்க பாருங்கள். அவனுக்கெல்லாம் சென்னை மாநகராட்சி என்ன செஞ்சுருக்காங்க, பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்ணே நீங்களாம் ஒரு காலகட்டத்தில் பத்திரிக்கையாளராக இருந்தீங்க, ஆனால் இப்போ பாருங்களேன் ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் யாருமே மதிக்க மாட்டேங்காங்க, என்னென்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொய் பேசாதனே, நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ செந்தில் அவர்கள் மீதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே இல்லை நமக்கு. ஆனால் பொய் பேசாதீங்க. ஒரு கட்சிக்காக மட்டுமே நீங்கள் இதை பேசி மக்களுக்கு எதிராக, மக்களை திசை திருப்பும் விதமாக, இப்படி அந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெயருக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்களாம் மாறிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இவங்களாம் திருந்துவாங்களா, இல்லை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களாம் திருத்தி எடுப்பாங்களா, பெண்டை நிமித்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா அருண்ராஜ் அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் நல்லபடியான பல முயற்சிகள் எடுத்தாலுமே ஸ்டான்லி அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவு வழங்குவதில் அலட்சியமாக செயல்படும் ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் என்னால் பார்க்க முடிந்தது. அதை நீங்களும் பார்ப்பீர்கள். உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த சிப்காட்னு பல இடங்களில் வெறும் காடாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. என்னையா இந்த அக்கா சும்மா சொல்லுது போல் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா தான் தெரியுது, நம்ம சக்கரக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிப்காட்
தூண் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடின்னு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தூண் போட்டதுக்கே. பார்த்தா ஆமாயா காடு மண்டி கிடக்கு, இதெல்லாம் சிப்காட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எத்தனை சிப்காட் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து பார்த்தாலே நம்ம பணம் எவ்வளவு விரயமாக இருக்கிறது. 2.5 கோடிக்கு கட்டினது நடுவில் ஓட்டை விழுந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன். சிப்காட் காடு மண்டி கிடக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி காண்பிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க காசை விரயமாக செலவழித்து ஒரு கணக்கு காண்பிப்பதற்காக செலவழித்து ரொம்ப பெரிய அளவில் நம்மளை ஏமாற்றிருக்காங்க. அப்படி ஏமாத்தின காசெல்லாமே இருந்திருந்தால் போதும் நம்ம கடனை நம்ம அடைச்சிருக்கலாம். ஒருவேளை இனிமேல் அது நடைபெறாமல் இருப்பதற்காக கூட இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாரும் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. ஸோ பார்ப்போம், மாற்றுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது, நிறைய விஷயங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. உங்கள் சப்போர்ட்டுடன் அதை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.